பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். மகிமையான தேவன், பரிசுத்தமுள்ள தேவன் நம் மத்தியில் இன்றைக்கு அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நாங்கள் சிறுகவும் அவர் பெருகவும் என்று நாங்கள் அப்படியாய் நாங்கள் யோசிக்கிறோம். அருமையான எங்களுடைய பிரதர் வந்திருக்கிறாரு. அவர் பேர் பிரதர் பிரகாசன்னு சொல்லிட்டு, அவர் கூட நான் அநேக நாட்களாக இப்போ வந்து ஊழியம் பண்ணியிருக்கிறோம். அவர் அநேக நாட்களாக அநேக பகுதியில் போய் ஊழியம் பண்ணுற ஒரு அருமையான பார்க்கிறவர்கள். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சகோதரனுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை அழைத்ததுக்காக பிரதர் ரவிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பாவுடைய நாட்கள் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது, வர வேண்டிய நாட்கள் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. ஆகையால் என் சகோதரன் நம்மளை கூப்பிட்டதுக்காக நான் இயேசுக்கு நன்றி செலுத்துகிறேன், என் சகோதரனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் கூட சில வார்த்தைகளை பேச என் தேவன் தாமே வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு என்னை மறித்து என் தேவன் தாம் உம்மோடு பேச வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாள் தேவன் உடைய வார்த்தை என்ன சொல்கிறது? லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. நான் காணாது போனவைகளை தேடி வந்தேன், அதை ரட்சகவும் வந்தேன். அல்லேலூயா. சில நாட்கள் முன்பாக நான் காணாத போயிருந்தேன். ஆகையால் கிறிஸ்துவனா இருந்து கூட கிறிஸ்தவன் என்று சொல்லி, ஒரு கிறிஸ்டியன் என்று சொல்லி கூட நான் மனம் மாறி வெளியில் போயிட்டு இருந்தேன். பேர் தான் கிறிஸ்தவன், ஆனால் என்னுடைய பாதையோ அலங்கோலமான பாதைகள். ஆனால் என் இயேசு என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. என்னை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, நான் வேறு எங்கேயோ தேடி என்னுடைய வழியே தவறி போனது. ஆனால் என் இயேசு என்னை கைவிடாத தேவன், என்னை ரட்சிக்கவே என்னை தேடி வந்தார். நான் காணாத போன ஆட்டுக்குட்டியாக இருக்கிறேன். இன்றைக்கு என் இயேசு என்னை அழைத்தார். அல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் என்ன சொல்லியிருந்தாங்க? உன்னையும் என்னையும் இயேசு தேடி வந்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டியதுன்னா அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் மத்தியிலையும் அவர் என்னோடு இருந்தார். அநேக நேரங்களில் நாங்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப போராட்டங்கள் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் என் இயேசு கிறிஸ்து அதிகமாக என்னை நேசித்ததுனால இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி நிற்க எனக்கு இயேசு தான் எனக்கு இந்த வழி காட்டினார். அல்லேலூயா. மற்றும் நிறைய அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே செஞ்சு வந்தார். நான் என்னை அநேக இடங்களில் கூட அவர் பேச வச்சிருக்கார். அநேக சபைகளில் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இந்த சகோதரன் ரவி அவர்கள் என்னை கூப்பிட்டதுக்காக என் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமான பிள்ளைகளே, இயேசு எங்களுக்கு எதுக்காக அவர் உலகத்துக்கு வர வேண்டியதாக இருந்தது தெரியுங்களா? அவர் வந்தது உன்னையே எண்ணியும் தான் காப்பாற்றுறதுக்கு, ரட்சிக்கிறதுக்கு. நம்ம வாழ்க்கையே ஒரு உதாரியான வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் என் இயேசு என்னை பார்த்தும் உன்னை பார்த்தும் அவர் சொல்லிக்கிட்டு, என்ன மகளே மகனே என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். ஐயோ, நான் எத்தனையோ முறை இந்த வேதனையில் நான் விழுந்திருக்கும் போது கூட என் இயேசுவனே இந்த வசனம் என்னை தேற்றினது. நான் உன்னை தேடி தான் வந்தேன். அப்போ நான் சொல்வேன், ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே பாவியில் நான் பெரும் பாவி, அநேக நிறைய பாவம் செஞ்சிட்டான்ப்பா. தெரியாமலே பாவம் கூட பண்ணிக்கலாம். ஆனால் தெரிஞ்சு தான் அதிகமாக நிறைய நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த பாவத்தை நிமித்தமாக நான் அவர் முகத்தை பார்க்கறதுக்குள்ள நான் வெக்கப்பட்டிருந்தேன். ஆனால் என் இயேசு கலங்காதே திகையாதே, நான் உன்னை கூப்பிடவே வந்தேன், வா, உன்னை தூக்க தான் வந்திருக்கேன், வா, இந்த பாவமான வாழ்க்கை வேண்டாம், நீ என்னுடைய வா, உனக்கு நான் புது வாழ்க்கையை காட்டுறேன் என்று சொல்லி இன்றைக்கு என் இயேசுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறேன். உம்மோடு பேசவே இதை வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகையால் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையே நம்ம விட்டு வெளியில் போயிட்டுருக்கோம். எப்படின்னா, இன்றைக்கு கூட நாம் அநேக நேரங்கள் அநேக பேர் வேதத்தை வாசிக்காமல் ஜபிக்காமல் தூரம் போயிருக்கார். காரணம், அந்த உலக ரீதியில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். நானும் அதில் அப்படித்தான் வாழ்ந்திருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவக்கிட்ட வந்த பிறகு தான் ரட்சகர் யார் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ரட்சகர் இயேசு தாங்க. உன்னையும் என்னையும் பாவத்தில் மீட்பு கொடுக்க வந்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது. அநேக பேர் அநேக இடங்களுக்கு போகிறாங்க.
ஆனால் நம்ம போக வேண்டிய ஒரே ஒரு இடம் இயேசுடைய பாதம். அல்லேலூயா. நம்ம பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் ஒரே ஒரு தான், இயேசு கிறிஸ்து ஒரே ஒருத்தர் தான். அவர் தான் அந்த அதிகாரம் உள்ள தேவனாக இருக்கார். நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தவரும் அவர் தான், நம்மளை ரட்சித்தவரும் அவர் தான், நம்மளை வழி நடத்துகிறவரும் அவர் தான். படிப்பு, புகழ், பேர் எல்லாம் குப்பை. இயேசுவை நம்பி வரவர்களுக்கு நித்திய ஜீவன் நிச்சயம் உண்டு என்று நான் உறுதியோடு சொல்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாவமான வாழ்க்கையிலேருந்து வெளியில் வாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனோ நமக்கு நித்திய ஜீவன் கொடுத்துருக்கார். இயேசு கிறிஸ்து மூலிமா வந்தால் நம்மளுக்கு நித்திய ஜீவன் நிச்சயம். அதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க வார்த்தை. பிரியமான தேவ பிள்ளைகளே, காணாத போயிட்டு இன்றைக்கு நீங்கள் காணாத போயிருக்கலாம். ஓடி வாங்க, ஓடி வாங்க. இயேசு உங்கள் முன்னாடி நிற்கிறார். கலங்காத தேகாதன்னு சொல்கிறார். உன்னுடைய கண்ணீருக்கு பதில் நிச்சயம் அவர் கொடுக்குற கண்ணீர் தொடிக்கிறவராக இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, வாங்க. இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, இறங்கி வாங்க. ஒருவேளை பாவமான வாழ்க்கையில் விழுந்து தவித்து கொண்டிருக்கிற வேளையில் என்னை யார் என்னை தூக்குவார்கள், என்னை யார் எனக்கு விடுதலை கொடுப்பார், ஐயோ நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு, எனக்கு மன்னிப்பு இருக்கா, எனக்கு ரட்சிப்பு இருக்கா, am I be saved அப்படின்னு சொல்கிற அநேகர் யாராவது இருந்தாலும் சரி, வயதை பார்க்காதீங்க. தேவனுக்கு வயசு முக்கியம் இல்லை. உன்னுடைய ஆத்மா தான், உன்னுடைய இதயத்தை தான் அவர் பார்க்குறவராக இருக்கார். வாங்க, அவர் உங்களை தான் பார்த்து கொண்டு இருக்கார். பிரியமான பிள்ளைகளே, ஓடி வாங்க. முன்னாடி மண்டி போடுங்க. முட்டி போட்டு தேவனை பார்த்துக்கொண்டு, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே இரக்கமுள்ள அருமை இயேசுவே என்னை மன்னிங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வசனத்தை நான் படிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 10வது வசனம். எனக்கு தமிழ் நான் படித்ததில்லை, ஆனால் இங்கிலீஷ் தான் நான் படிச்சிருக்கேன். ஆனால் தேவன் தான் என்னை பலப்படுத்தி எனக்கு இந்த புது ஜீவனை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து தமிழில் பிரசங்க பண்ண என்ன வச்சுருக்கார். அல்லேலூயா. இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? லைக்வைஸ் ஐ சே டு யூ தேர் இஸ் ஜாய் இன் த பிரசன்ஸ் ஆஃப் தி ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் ஓவர் ஒன் சின்னர் ஹூ ரிப்பென்ட்ஸ். அல்லேலூயா. ஒருவன் மனம் திரும்பினால் பரலோகத்தில் தேவதூதர்களுடைய முன்பாக சந்தோஷம் என்று சொல்லும்போது, அப்போது இன்றைக்கு நீங்கள் முழங்கால் படி போட்டு தேவனாக இயேசுவை நோக்கி பார்த்து, அப்பா என் பாவங்களை மன்னிங்க, நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் அப்பா, எனக்கு புது ஜீவனை கொடுங்க என்று சொல்கிறவருக்கு நிச்சயமாக அந்த மன்னிப்பின் பொக்கிஷத்தை ஆண்டவர் கொடுத்து உங்கள் பாவங்களை மன்னித்து இன்றைக்கு நீங்கள் பெரிய பெரிய காரியங்கள் உங்கள் நிமித்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் முட்டி போட்டு அவர் கழுத்தறி அழுந்து, அப்பா நான் பாவி என்ற கண்ணீரோடு நீங்கள் வரும்போது உங்கள் கண்ணீரை தொடித்து உங்கள் பாவங்களை மன்னித்து இந்த புது ஜீவனை ஒன்று கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் வந்த அத்தனை பேரும் கண்ணோக்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சாந்தம் சமாதானமாக போகுமா இருக்கும். பிரியமான பிள்ளைகளே, கருணை உள்ளவரே இறக்குங்க. இயேசு நாமத்தினால் உங்கள் எல்லோரும் நான் வாழ்த்துகிறேன்.